கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே இந்த ஆராதனையை கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம், உண்மை துதிக்கிறோம், உண்மை வாழ்த்துகிறோம், உண்மை வணங்குகிறோம், உண்மை போற்றுகிறோம் ஐயா. 6 நாட்களும் உலக பிரகாரமான வேலைகளை செய்து இந்த 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து உண்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, அடுத்த வாரம் முதல் ஆலயங்கள் திறக்கப்படுவதற்கு நீங்க உதவி செய்திருக்கீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையின் தேவைகளை நீ சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறோம். விசேஷமாக திருச்சபை பிள்ளைகள், குடும்பங்கள், தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. தேவைகளை நீங்க சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சமாதானம் சந்தோஷத்தோடு ஒவ்வொரு நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த ஆராதனை முழுவதும் சமத்தில் வைக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு மற்றும் தெய்வீக பிரசனம் ஒவ்வொரு பகுதியிலும் இருந்தங்களை வழிநடத்திட்டு ஆண்டவரே. உடைய நாம மகிமைக்காக நாங்கள் ஏறெடுக்கிற இந்த ஆராதனை நீர் அங்கீகரித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க மகிமைப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஐயா. நீங்க மகிமைப்படுங்கப்பா, மகிமைப்படுங்கப்பா. தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதும் நீங்கள் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். துதி ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பகுதியிலும் உடைய தெய்வீக வல்லமை, உடைய கிருபை பிரசன்னம் கூட நீங்கள் வழிநடத்தட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் 281வது பாடலை பாடுவோம். பாடல் புத்தகத்துல 281வது பாடல். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கே, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கே, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதி
பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். வெள்ளம் போல் நேர்ந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரனேகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நேர்ந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரனேகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நித்திய தேவனாம் சத்திய வரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய வரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். நான் எழுந்தேன் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே பலத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரமல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிகளாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டாள். நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்ல தேவனுடைய அளவில்லாத இரக்கத்தினாலும் தயவினாலும் அவருடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்கு நாம் இந்த இடத்திலே வந்திருக்கின்றோம். நம்முடைய பாவங்களை அவருடைய சமூகத்தில் மறைத்துக் கொள்ளாமல் தாழ்மையோடு பணிவோடு கீழ்ப்படுதல் இருதயத்தோடு கூட அறிக்கையிட்டு வேத வசனம் நமக்கு என்ன சொல்கிறதோ அதுபோல நம்முடைய காலத்தில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கையிட்டு நம்முடைய திருக்காரங்களிலே நாம் அவருடைய வாசபலத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய வசனத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். தேவ பிள்ளையை நம்மை முழுவதுமாய் அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கின்ற பொழுது, முழுவதுமாய் அவருடைய சமூகத்திலே தாழ்த்துகின்ற பொழுது நம்மை அவர் அங்கீகரிக்க தேவனாய் இருக்கின்றார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி ஒருவேளை நாம் மறைத்துக் கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறேன், என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன், நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உடைய ஆராதனைக்கு நான் கடந்து செல்கிற முன்பதாக என்னை முழுவதுமாய் வெறுமையாக்குகிறேன், என்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறேன். ஒருவேளை வாழ்க்கையிலே பாவங்கள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம், எல்லாவற்றையும் மன்னித்து உடைய சமூகத்திலே வந்திருக்கிற நான் பரிசுத்த உள்ளத்தோடு உடனே ஆராதிப்பதற்கு என்னை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது உங்கள் சொத்திர பலிகளை அங்கீகரித்துக் கொள்வார். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை அவர் அங்கீகரித்துக் கொள்வார். அதனால் தேவ பிள்ளையே, உங்களை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்ற பொழுது தேவ வல்லமை உங்களோடு இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் செபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்குள் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நாங்கள் வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது போல எங்களை முழுவதும் சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை எங்கள் ஜெபத்திற்கு தடைகள் இல்லாதபடி எல்லா விதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திற்கு முன்பாய் உத்தம பிள்ளைகளாய், நீதி உள்ளவர்களாய், பரிசுத்தவர்களாய் கடந்து வந்து உங்களுடைய சமூகத்தை ஆராதிக்கிறவர்களாய், உமக்கு ஸ்துதி ஸ்தோத்திர பலி செலுத்துகின்றவர்களாய்
உம்முடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை வைக்கிறவர்களாய் அதை பெற்று கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று சொல்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் இந்திய தேசத்திற்கு நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. இந்திய தேசம் முழுவதும் உம்முடைய தெய்வீக கரத்தினால் தாங்கிக் கொள்வீராக. எங்களை ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சமூகம் முன்னதாய் செல்லட்டும் ஆண்டவரே. போதிய ஞானத்தோடு இந்திய தேசத்தில் மக்களை ஆளுகை செய்வதற்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்திய தேசத்தில் உள்ள பசி பட்டினிகளை போக்குவதற்கு அவர்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா மக்களும் வாழ்ந்து சுகித்திருப்பதற்குப்பா நீங்க அவர்கள் மூலமாய் செயல்படுகிறாங்க ஆண்டவரே. இந்த தேசத்துடைய அனைத்து பிள்ளைகளுடைய சமூகத்தில் வைக்கிறோம். அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லோருடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஐயா. எல்லோரையும் ஆசீர்வதிங்க. அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அவர் தேவையை சந்திங்க. உமக்கு உண்மையாய் வாழ்கிற அவர் அர்ப்பணிப்பின் பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று சொல்கிறேன் ஆண்டவரே. நீரை சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா மக்களுக்கும் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. பசி பட்டினி வியாதிகளிலிருந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் மீட்டெடும் ஆண்டவரே. சமாதானத்தின் சந்தோஷத்தையும் ஒவ்வொரு குடும்பங்களும் பெற்று அனுபவிக்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாய் வாழ்கிற அனுபவத்தை சாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் ஐயா. இந்த கொள்ளை நோய்களிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து ஆண்டவரே இதிலிருந்து எல்லா மக்களுக்கும் ஆண்டவரை பாதுகாப்பை கட்டளையிடுகிறாங்க. தொடர்ந்து ஆண்டவரே அடுத்த வாரம் முதல் ஆண்டவரே ஆலை ஆளுநரை நடத்தலாம் என்று சொல்லி கவர்மெண்ட் சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மறுபடியும் ஆண்டவரே அடைக்கப்படாதபடி ஆலயங்களை எப்பொழுது திறந்திருப்பதற்கு என் ஆவியானவர் நீங்க உதவி செய்யுங்க. எங்க காலத்திலே ஒன்றுமில்லை, எங்களிடத்திலே ஒன்றுமில்லை. நீர் நினைத்தால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. ஆனா அப்படிப்பட்டதான கிருபைகளை நீர் தருவீராக. இந்த தேசத்தின் பிள்ளைகளை சேமத்தை கட்டளையிடுவீராக. எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. தொடர்ந்து உடைய தெய்வீக சமூகத்துக்கு முன்பதாக நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிற ஜெப வீரர்களை நீங்கள் எடுப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெப பாரங்களை ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் கொடுப்பீராக ஆண்டவரே. ஒத்துமை இருதயத்தோடு தேடுகிற அனுபவத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. பரிசுத்தமான ஒரு ஜீவியை ஜீவிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக ஆண்டவரே. கடமை கிறிஸ்தவர்களாய் வாராதபடி உண்மையுள்ள கிறிஸ்துவ பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆராதனை முழுவதும் சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் சோத்திர பலிகள் அனைத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆராதனை முழுவதும் தெய்வீக பிரச்சனை தொடர்ந்து வழியில் நடத்தட்டும். துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரிசுத்தமானவர்களே செய்யப்படுவது போல உம்மிலே செய்யப்படுவதாக. அண்ணன்கள் அப்பத்தை தாரும் உருமாய் சொல்லுங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிர ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் நலனின் மகிமை நிர்ணயம் முடியவில்லை. ஆமென். முதலாவது வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். முதலாவது வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். Praise the Lord. First Bible reading, Isaiah chapter 41, verse from 1 to 12. Be silent before me, you islands. Let the nation renew their strength. Let them come forward and speak. Let us meet together at the place of judgment. Who has stirred up one from the east, calling him in righteousness to his service? He hands nation over to him and subdues kings before him. He turns them to dust with his sword, to wind-blown chaff with his bow. He pursues them and moves on unscattered by a path his feet have not travelled before. Who has done this and carried it through, calling forth the generations from the beginning? I, the Lord, with the first of them, and with the last, I am He. The islands have seen it and fear. The ends of the earth tremble. They approach and come forward. They help each other and say to their companions, be strong. The metal worker encourages the goldsmith, and the one who smooths with the hammer spurs on the one who strikes the anvil. One says,
of the welding, it is good. The other nails down the idol, so it will not topple. But you, Israel, my servant, Jacob, whom I have chosen, you, descendants of Abraham, my friend, I took you from the ends of the earth, from its farthest corner. I called you, I said, you are my servant. I have chosen you and have not rejected you. So do not fear, for I am with you. Do not be dismayed, for I am your God. I will strengthen you and help you. I will uphold you with my righteous right hand. All who rage against you will surely be ashamed and disgraced. Those who oppose you will be as nothing and perish. Though you search for your enemies, you will not find them. Those who wage war against you will be as nothing at all. கர்த்ததாவே இந்த முதலாவது வேத பாடத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் முறைமுறையாய் வாசிக்க வேண்டிய சங்கீதம் 28ஆம் சங்கீதம். நாம் 28ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாத போல மௌனமாய் இராதையும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன். ஐரானுக்கு சமாதான வார்த்தைகளை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதையும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடவுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கனிவுறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். தேவரே உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதித்தும் அவர்களை போஷித்து அவர்களை என்னென்னைக்கும் உயர்த்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இரண்டாவது வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். இரண்டாவது வேத பாடம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிய. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இரண்டாம் வேத பாடம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசன்னம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானப்பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தார். கர்த்தர் இந்த 2வது வேத பாடத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இப்பொழுது நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற சமயம், ஆண்டவரை துதிக்கின்ற சமயம். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகின்றார். அந்த வழிநடத்தி வருகின்ற தேவனை நாம் ஆராதிக்கின்ற ஒரு ஜனங்களாய் மாற வேண்டும். நாம் துதிக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் மாற வேண்டும். என் தேவ பிள்ளையே, உங்களை தாழ்த்துவீர்களா? உங்கள் இருதயங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்படைப்பீர்களா? இயேசுவே, என் இருதயத்தை நீர் பத்திரப்படுத்திக் கொள்ளுமையா, என் இருதயத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளுமையா. தாவீது சொல்வது போல, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி என்னை சோதித்து அறிந்து பாரும் ஆண்டவரே. ஒருவேளை வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் இருந்தால் அதை நான் எடுத்து போட்டு, ஆண்டவர், என் ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற, என் ஆண்டவருக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு இதயத்தை எனக்கு தாரும், ஒரு புது சிருஷ்டியான இதயத்தை தாரும் என்று சொல்லி தாவீது விரும்புகிறானே, அதுபோல என் தேவ பிள்ளையே, நீங்களும் இயேசுவே, என் இதயத்தை நான் சோதித்து அறிகிறேன் ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழிகள் இடத்தில் இருந்தால் நான் எடுத்து தூக்கி தூரப்பட்டு விடுகிறேன் என்று சொல்லி முதலாவது என்னை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திர வழிகள் ஆண்டவரே, நன்றி வழிகள் ஆண்டவரே. எங்கள் எல்லா சூழ்நிலையும் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பரலோகத்தின் தேவனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, கோடி கோடி நன்றிகள் ஆண்டவரே. குற்றங்கள், குறைவுகள், மீறல்கள், உமக்கு பிரியப்படாத காரியங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவருக்கு உங்களை தாழ்த்துகின்ற பொழுது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். உங்கள் பாவங்களை அறிக்கையிடுகின்ற பொழுது நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வீர்கள், விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள், வெற்றி பெற்றுக் கொள்வீர்கள். ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வீர்கள். ஹalleluya. நன்றி செலுத்துங்கள். வாயை திறந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் உண்மை உள்ளவர். ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, நீர் வல்லமையான தேவன் ஆண்டவரே, நீர் அதிசயத்தின் தேவன் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. என் தேவாதி தேவனுக்கு நன்றி, என் ராஜாதி ராஜனுக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா, கோடி நன்றிகள் ஆண்டவரே. எங்களுக்கு வாழ்வளிக்கும் தெய்வமே உமக்கு நன்றி. என் பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி. உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள், பரிசுத்த தேவனுக்கு கொடுங்கள். ஹalleluya. அவர் உள்ளத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள், ஆண்டவரை கூப்பிடுங்கள், ஆண்டவரை உள்ளத்துக்குள் மாறும் என்று சொல்லுங்கள். அவர் வருகின்ற பொழுது ஆனந்த, சந்தோஷம், மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு. ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. அவருடைய அளவற்ற அன்பினால் அவர் உங்களை அணைப்பவராயிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எண்ணற்ற நன்மையினால் உங்களை நிறைக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் மாசில்லாத தேவன், அவர் மகிமையின் தேவன், பாசம் நிறைந்த தேவன். ஹalleluya. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. அவர் ஒவ்வொரு நாளுமே போதித்து வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் கண்ணை வைத்து ஆலோசனை செய்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய வழியை, நடக்கிற வழி அவர் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். நன்றியோடு துதிப்போமா, நன்றியோடு துதிப்போமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தரும் பாதம் பற்றிடுவேனே, ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன், கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சொந்து கொள்ளுமே, ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன், கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம்
பிள்ளைகளே, கர்த்தர் செய்த நன்மைகளை தினமும் தினமும் நினைக்கிற பிள்ளைகளே மாற வேண்டும். ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அவரை நம்மை போதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. கண்ணின் மணி போல் பாதுகாக்கிற ராஜாவாய் இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்வோமா? அவர் துதி சோத்திரபலிகளை செலுத்துவோமா? அவர் நல்லவரும் வல்லவருமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபடியா அவரை நன்றியோடு கூட துதிப்போம். ஹalleluya. அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார், நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார், நித்திய வெளிச்சமுள்ளவராய் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நீ துதி மற்றும் வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதா ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, கோடி கோடி நன்றிகள் ஆண்டவரே. உலகத்தின் ஆளுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லோரும் துதிங்கள் ஆண்டவரே. ஹalleluya. நீ பரிசுத்தர் 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 ஆண்டவரே. ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஸ்தோத்திர பலிகளில் அங்கீகரித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திர பலி செலுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு இன்னும் 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 எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாய், எழுந்து எழுந்து ஜொலிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக ஆண்டவரே. இன்னும் தேடுவதிலே அதிக ஆர்வம் கொண்ட பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. உடைய ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. என் தேவனுக்காய் வாழ்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya. தொடர்ந்து உடைய தெய்வீக கிருபை ஒவ்வொருவரோடு வழி நடத்தட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. துதிக மகிமை நாமத்தை செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பதிலே நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆண்டுடைய ஊழியம் திருச்சபை அப்படின்னு சொன்னால் ஒரு வைராக்கியமாய் வாழ்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அடுத்த வாரம் முதல் ஆலய ஆராதனை ஆலயத்தில் நடைபெறும் என்று மகாராஷ்டிரா அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. அதனால் வருகிற 10ஆம் தேதியிலிருந்து நம்முடைய ஆராதனை நேரடியாக நடைபெறும். எத்தனை மணிக்கு எப்பொழுது என்பதை நான் வருகிற நாட்களில் உங்களுக்கு நான் அறிவிப்பேன். குடும்பத்தில் உள்ள அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். யாரும் வீட்டில் இருக்க வேண்டாம். நாம் ரொம்ப நாள் கூடி ஆண்டவரை ஆராதிக்கவில்லை. அதனால் யாவரும் ஆண்டுடைய சமூகத்திலே ஒன்று கூடி, அது ஆலயமா இருக்கலாம், ஒருமனப்பட்டு கூடுகிற இடங்களா இருக்கலாம், எந்த இடத்திலாலும் அவரை ஆராதிக்கிற இடம் ஒரு பரிசுத்தமான இடம். நம்முடைய எல்லோரும் இணைந்து ஆராதிக்கின்ற பொழுது நம்முடைய ஆராதனை ஆசீர்வாதமாக மாறுகின்றது. வருகிற நாட்களில் யாவரும் ஆலய ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் நான் அழைக்கின்றேன். ஆண்டுடைய சத்தியத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். சற்று நேரம் ஆண்டுடைய சத்தியத்தை நாம் தியானிப்போம். இன்று சத்தியத்தின் தலைப்பு போராடுங்கள் வெற்றி பெறுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே போராடி வெற்றியை பெற்றுக் கொள்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும். போராடினால்தான் நாம் வெற்றியை பெற்றுக் கொள்ள முடியும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை நான் முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய ஓட்டமானது வெற்றியாய் முடிந்தது என்று சொல்கிறான். அப்போ ஒரு வாழ்க்கையில ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் போராடிதான் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு சொகுசா ஒரு இடத்துல நம்ம இருந்து வாழ்ந்து கொண்டு நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நாம் நினைக்கவே முடியாது. ஒரு சம்பாயத்தை பண்ண வேண்டும்னா நாம் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும், போராட வேண்டும், இரவும் பகலும் நாம் அந்த வேலையை செய்ய வேண்டும் அல்லது வியாபாரத்தை பண்ண வேண்டும். அந்த போராடுகின்ற பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. நம்ம அந்த ஆசீர்வாதத்தோடு கூட வாழ்கிறோம். அப்போ ஒரு லெக்கை நோக்கி ஓடுகின்ற ஒரு ஓட்டமானது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும். அதில் வெற்றி பெறுகிற அனுபவம் பவரை போல இருக்க வேண்டும். அவன் நிச்சயத்தை சொல்கிறான், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் வெற்றியை சுதந்திரித்துக் கொண்டேன், அந்த ஓட்டத்தை நான் ஒழுங்காக ஓடினேன் என்று சொல்கின்றான். இவ்வுலகத்தை விட்டு நான் பிரிந்து செல்ல போகிறேன். பவுல் சொல்கிறான், சற்று நாள்ல நான் போக போறேன், ஆனால் இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களிலும் நான் வெற்றியாய் ஓடினேன். அது உபத்திரங்கள் வந்திருக்கலாம், எனக்கு போராட்டங்கள் வந்திருக்கலாம், எனக்கு வியாதிகள் இருந்திருக்கலாம், எல்லாவற்றிலும் நான் நல்ல போராட்டம் போராடி நான் நல்ல விதமாக ஓடினேன். நான் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்திலே ஒரு நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக் கொள்வேன்.
அந்த நீதியின் கிரீடம் எனக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக் கொள்வதற்காக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் போராடி நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்கிறான். அதை வெற்றி பெற்றால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள் வரலாம். அதை நாம் போராடி நம் வெற்றியின் சிகரத்தை அடைகின்ற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். சரி, எதற்கெல்லாம் நாம் போராடி வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களோடு பேச ஆசைப்படுகின்றேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, பாவத்திற்கு எதிராக நீங்கள் போராட வேண்டும். நீங்கள் பாவத்துக்கு எதிராக போராட வேண்டும். இன்றைய உலக வாழ்க்கையிலே பாவத்துக்கு எதிராக போராடி ஜெயிக்க விடாதபடி நமது தோல்வியை கண்டு விடுகின்றோம். நமக்கு விரோதமாய் அநேக போராட்டங்கள் வரலாம். பாவம் செய்யும்படியாக, பாவத்தை தூண்டும்படியான அநேக காரியங்கள் வரலாம். அதை நாங்கள் மேற்கொண்டு நாம் வெற்றி பெற வேண்டும். மேற்கொண்டு அதற்கு எதிர்த்து நின்று போராடி அந்த பாவத்திலிருந்து நாம் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் இந்த உலகத்திலே அந்த போராடி வெற்றி பெறாமல் அதை தோல்வி கண்டு விடுவதை பிள்ளைகளே, அனைவரால் வெற்றி பெற முடியவில்லை. கொஞ்ச நாள் நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருப்பேன், நான் ஆண்டவருக்காய் வாழ்ந்து கொண்டிருப்பேன். திடீரென நம்முடைய சிந்தனைகள் மாறிவிடும், நம்முடைய எண்ணங்கள் மாறிவிடும், நம்முடைய வாழ்க்கை முறை மாறிவிடும், மறுபடியும் பாவத்திற்குள்ளாக கடந்து சென்று விடுவோம். ஆனால் அந்த பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் போராடுகின்ற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே போராட வேண்டும், விசுவாசிகளை போராட வேண்டும். அநேக உபத்திரங்கள் வந்து கொண்டிருக்கும். போராடி வெற்றியை சுதந்திரிக்கின்ற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். அப்போ போராடுற வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு எதிராக போராட வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே எங்கு பார்த்தாலும் பாவங்கள், எங்கு பார்த்தாலும் மனிதன் நல்ல நிலையிலிருந்து விலகி போகின்ற காரியங்களை தான் உலகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றான். அவன் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை. எப்பொழுது பாவத்துக்கு எதிராக போராட வேண்டும். இது எனக்கு தேவையே இல்லை, என் லெக்கு நூல் இருக்குது, என் லெக்கு என் ஓட்டம் இன்னொன்று இருக்குது, அது ஜீவ கிரீடத்தை நோக்கி இருக்கிறது, அதனால அந்த உலகத்துடைய பாவம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அதை உதறி தள்ளிவிட்டு நாம் போராடி வெற்றி பெறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். முதலாவது எதற்கு நாம் வெற்றி பெற வேண்டும்? முதலாவது பாவத்துக்கு எதிராக போராடி வெற்றி பெறுகிற அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்னுடைய பிள்ளைகளை. இரண்டாவதாக யூதா 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, விசுவாசத்திற்காக தைரியமாக போராட வேண்டும். விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். விசுவாசத்தை வழி விலகி செல்வதற்கு அநேக காரியங்கள் இருக்கும், அநேக காரியங்கள் வந்து கொண்டிருக்கும். இந்த ஆண்டவருடைய விசுவாசத்தை விட்டு வழி விலகி செல்லும்படியாக அநேக சந்தர்ப்பங்கள் வரும், அநேக சூழ்நிலைகள் வரும், அநேக ஆலோசனைகள் வரும். ஆனால் ஆண்டவருடைய விசுவாசத்தை விட்டு நாம் விலகி செல்லக்கூடாது. நூதன பிரசங்கங்கள் வரும், நூதன காரியங்கள் வந்து கொண்டிருக்கும், நூதன போதனைகள் வந்து கொண்டிருக்கும். நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசத்தை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். நான் கேட்ட சத்தியம் அது உண்மை உள்ளது. அதான் பவுல் சொல்கிறார், எங்களை மீறி தேவ தூதன் வந்து உங்களுக்கு சத்தியத்தை அறிவித்தாலும் அதை நீங்க நம்ப வேண்டாம். அது அநேக சத்தியங்கள் இந்த உலகத்திலே வந்து கொண்டிருக்கின்றது. வேதத்துக்கு விரோதமான சத்தியங்கள் அநேகம் வந்து கொண்டிருக்கிறது. அது நல்லவைகளாக நமக்கு தெரிந்து கொண்டிருக்கும். அந்த விசுவாசத்தை விட்டு நாம் விலகாதபடி தைரியமாக அதை உயர்த்து நின்று போராடுகிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அந்த விசுவாசத்தை விட்டு விலகுவதற்காக அநேக காரியங்கள் நமக்கு கடந்து வரும். அதிலே போராடி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை கண்டு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நித்திய ஜீவனுக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக? விசுவாசத்திலே உறுதியாய் உண்மையாய் போராடி அந்த நித்திய ஜீவனை பெறும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதற்கு இந்த உலகத்திலே நீங்கள் அநேகருக்காக சாட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அநேகருக்கு முன்பதாக அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்கள் வேதம் சொல்கிறது. அப்ப அந்த விசுவாசத்தை விட்டு ஒருவேளை நீங்க விலகி போயிட்டீங்கன்னா நீங்கள் செய்த அந்த அறிக்கை, நீங்கள் வாழ்ந்த அந்த சாட்சி வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும். அப்ப விசுவாசத்திலே நீங்கள் என்ன செய்யணுமா? தைரியமாக போராட வேண்டும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அதில் நான் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருக்கின்ற அனுபவம் இருக்க வேண்டும். நிறைய பேர் என்ன செய்றாங்க? மறுதலித்து விடுகின்றார்கள். அந்த மறுதலிப்பின் தன்மையை ஆண்டவர் விரும்பவில்லை. அப்ப இரண்டாவதாக விசுவாசத்திற்காக தைரியமாய் போராடுகிற அனுபவம் நமக்கு தேவை. மூன்றாவதாக ஜெபத்திலே நாம் போராடுகிற ஒரு அனுபவம் தேவை.
ஜெப வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே போராடி ஒரு வெற்றியை பெற்றுக் கொள்ள வேண்டும். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது, இங்க எப்பெபராவருடைய ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய திருச்சபையின் மக்களுக்காக, தனக்காக, அங்கு பகுதியிலே வசித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக அவன் போராடி ஜெபிக்கின்றவனாய் காணப்படுகின்றான். அவருடைய ஆசீர்வாதத்திற்காக, மற்றவருடைய ஆசீர்வாதத்திற்காக, திருச்சபையின் மக்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, அவருடைய சுகத்திற்காக, அவருடைய பலனுக்காக இந்த எப்பெபராவுடைய வாழ்க்கையிலே அவன் போராடி ஜெபத்திலே அவன் தரித்திருக்கிறான் என்று சொல்கிறது. அதான் பவுல் அப்படி சொல்கிறார், ரோமர் 15:32, நாங்கள் ஜெபங்களிலே போராடுவது போல நீங்களும் போராடி ஜெபியுங்கள். பவுல் அநேக பாடுகளுக்கு வருகின்றது, அவன் போராட்டங்கள் வருகிறது, ஆனாலும் ஜெபத்திலே அவன் போராடி உறுதியாயிருக்கின்றான். ஏன்? அந்த யூதேயா தேசத்து மக்கள், விசுவாச மக்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எருசலேமின் மக்கள் பரிசுத்தவான்கள் உண்மையா வாழ வேண்டும். அவனுடைய எண்ணம், எதிர்பார்ப்புகள் எல்லாம் எப்படி இருந்தது? எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். போராட்டங்கள் அவனுடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருந்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள் வந்தாலும் ஜெபத்திலே நாம் போராடி வெற்றி பெற வேண்டும். சில நேரங்களில் 5 நாள் 10 நாள் நல்லா ஜெபம் பண்ணுவோம், மறுபடியும் ஜெபத்தை விட்டுட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில மூழ்கிடுவோம். திடீர்னு ஒரு 10 நாள் ஜெபம் பண்ணுவோம். இப்படி அநேகருடைய வாழ்க்கையிலே ஜெபம் தடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்க ஜெபத்திலே போராடி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே எப்பொழுது நன்மை தேடிக்கொண்டே இருப்பேன், என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி உங்களுடைய சமூகத்தில் நான் நின்று கொண்டிருப்பேன் என்று சொல்லி நாம் போராடுகின்ற ஒரு அனுபவம், ஜெபத்திலே போராடுகிற அனுபவம் நமக்கு தேவை. மூன்றாவது என்ன? ஜெபத்தில் நாம் போராடுகிற ஒரு அனுபவம் தேவை. நான்காவதாக பிசாசை எதிர்த்து போராட வேண்டுமாம். எபேசியர் 6:12 சொல்கிறது, பிசாசின் தந்திரங்களோடு கூட, துரைத்தனங்களோடு கூட, ஆகாயம் ஆன மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு. அவைகளை எதிர்த்து நாம் போராடுகிற அனுபவம். அப்ப சாதாரண ஒரு விசுவாசியா இருந்துகிட்டு, ஏதோ சாதாரண ஒரு மனுஷனா இருந்துகிட்டு அந்த விசுவாசத்துக்காக எதிர்த்து போராட முடியாது. அவனுக்காக எதிர்த்து நம்மளால் நிற்க முடியாது. ஏன்னா ஆண்டு இயேசுவே சோதித்தவன். போராட முடியாது அவனுடைய பிள்ளைகளே. அப்போ நாம் உறுதியா நின்று பிசாசை எதிர்த்து போராட வேண்டும் என்றால் தேவ வல்லமை நமக்குள் இருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடு போராட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சமூகத்திலே ஆண்டவருடைய ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும், ஆண்டவருடைய ஐக்கியம் இருக்க வேண்டும், ஆண்டவரோடு வாழ்கின்ற ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பிசாசை எதிர்த்து போராடுகிற வல்லமை நமக்கு இருக்கும். சில இடங்கள்ல ஒரு கொடிதான பிசாசின் கிரியில பிடிப்பட்ட மக்கள் இடத்துல போய் நீங்க ஜெபிக்க போறீங்கன்னு வச்சீங்கன்னா, திடீர்னு ஜெபிக்க போயிட்டீங்க, உங்களால் ஜெபிக்க முடியாது. ஜெப போராட்டம் வந்துவிடும். அவர்களுக்காக நீங்கள் மோசம் இருந்து தனிப்பட்ட முறையில வீட்டில் இருந்து நேரம் ஜெபம் பண்ணிட்டு அது பத்தி ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஒரு ஃப்ரீயா ஜெபம் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு தடைகள் வரும், போராட்டங்கள் வரும், உங்களால் ஜெபிக்க முடியாது. அங்க போராட்டங்கள் பிசாசு கொண்டு வருவான். தேவ பிள்ளையே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபத்திலே உறுதியா இருந்து ஒரு நோயாளிக்காக ஜெபம் பண்ண போறீங்களா? ஒரு போராட்டத்துக்காக ஜெபம் பண்ணீங்களா? ஒரு பிசாசு கிரியைக்காக ஜெபம் பண்ண போறீங்களா? முதலாவது வீட்டில் இருந்து அதற்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு, நன்றாக ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக் கொண்டு விட்டு மறுபடியும் பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள். அந்த போராட்டம் வெற்றி பெறும் தேவ பிள்ளைகளே. திடீர்னு ஒரு ஆள் இடத்துல போய் பயங்கரமான ஒரு பிசாசுக்கு இருக்கிற போய் நாம் ஜெபம் பண்ண முடியாது. ஆண்டவருடைய சீசர்கள் கூட அநேக பிசாசுகளை துரத்த முடியவில்லை. இயேசு சொல்கிறார், அவனை இயேசுவின் நாமத்தினால் அதட்டுங்கள் ஓடி போவான் என்று சொல்கிறார். இந்த பிள்ளையே, நாம் பிசாசை எதிர்த்து போராடுகிற ஒரு அனுபவம் வேண்டும். கடைசியாக அழைக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்ற நாம் போராட வேண்டும். 1 தீமோத்தேயு 1:18 இப்படியாய் சொல்கிறது. பவுல் சொல்கிறான், தீமோத்தேயுவோடு சொல்கிறான், நீ ஊழியம், உன்னுடைய ஊழியம் உண்மையான ஒரு ஊழியம், நீ அழைக்கப்பட்ட அழைப்பு உண்மையான அழைப்பு. இந்த அழைப்பு எங்கிருந்து வந்து அது தீர்க்கதரிசன வசனத்தின்படி வந்தது. நீ உன்னுடைய அழைப்பு, அந்த ஊழியத்தை நீ கடைசி வரைக்கும் நிறைவேற்ற வேண்டும். அந்த ஊழியத்திலே உனக்கு அநேக இடர்கள் வருகிறது, அநேக போராட்டங்கள் வருகிறது, அநேக எதிர்ப்புகள் வருகிறது. ஆனால் அந்த அழைக்கப்பட்ட ஊழியத்தை நீ நிறைவேற்ற போராட வேண்டியதாக இருக்கின்றது. போராடியே ஆக வேண்டும். அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு போராட்ட திறன் இல்லை என்று சொன்னால் அந்த ஊழியத்தை நாம் செய்ய முடியாது. ஆண்டவருடைய சமூகத்திலே நம் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், அழைக்கப்பட்ட அந்த ஊழியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், நம் ஊழியத்தை நிறைவேற்ற போராட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. என் தேவ பிள்ளையே, போராடி ஜெபிக்கின்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை.
போராடி வெற்றி பெறுகிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஒருவேளை போராட்டங்கள் வருகின்ற பொழுது ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு ஐயோ எனக்கு போராட்டம் வந்து விட்டது, நான் எப்படி வெற்றி பெறுவேன், நான் எப்படி வெற்றி பெறுவேன் என்று சொல்லி மன அங்கலாய்ப்போடு காணப்படுகிறீர்களா? மன நிம்மதியற்று காணப்படுகிறீர்களா? என் தேவ பிள்ளையே, போராடுங்கள், வெற்றி பெறுங்கள். எதிலே போராட வேண்டும்? பாவத்துக்கு எதிராக போராடுங்கள், விசுவாசத்திலே தைரியமாய் போராடுங்கள், ஜெபத்திலே போராடுங்கள், பிசாசை எதிர்த்து போராடுங்கள், அழைக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்ற போராடுங்கள். அப்படி போராடி நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது வெற்றி பெறுவீர்கள். வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். வெற்றியான ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வீர்கள். என் தேவ பிள்ளையே, இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ போராடி வெற்றி பெறுங்கள். நிச்சயமான ஒரு வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் கடைசியாக இறுதி பாடலாக நாம் 384வது பாடலை பாடுவோம். 384வது பாடல். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும், திறவுண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதால் முன் செல்வோர் நாட்கள் கொடியதால் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசன பெற்றோர் முன் வருவீர். தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசன பெற்றோர் முன் வருவீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அழைத்திட பின்னால் எழுந்து செல்வீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அழைத்திட பின்னால் எழுந்து செல்வீர். திறவுண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதால் முன் செல்வோர் யார், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம், நாட்கள் கொடியதாய் மாறிடுவோம், காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு உண்டே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு உண்டே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் என்று வேண்டும். ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் என்று வேண்டும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதால் முன் செல்வோர் யார், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பனும் ஆவியால் நிறைத்திடுமே, இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பனும் ஆவியால் நிறைத்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் விரைந்திடுமே, இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் விரைந்திடுவே. திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா.
நீரே எங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வருகிறீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இந்த காலை ஓய்வு நாள் ஆராதனைகளுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய தெய்வீக பிரசனம் கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் அங்கீகரித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய ஆராதனை முழுவதும் நீர் அங்கீகரித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் நம்முடைய சத்திய பாதையிலே, நித்திய பாதையிலே, உண்மையின் பாதையிலே, நீதியின் பாதையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நடப்பதற்கு உதவி செய்கிறாக. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் போராடி வெற்றி பெறுகிற பிள்ளைகளாய், போராடி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வெற்றியை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி வருங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வருகிறது ஆண்டவரே. பாவத்திலே போராட்டங்கள், ஜெபங்களிலே போராட்டங்கள், இப்படி அநேக போராட்டங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு போராட்டங்களையும் பிசாசத்துக்கு எதிர்த்து இருக்கிற போராட்டங்கள், ஊழியர்களுக்கு விரோதமாக போராட்டங்கள், இப்படிப்பட்ட அநேக போராட்டங்களில் நாங்கள் வெற்றி பெறுகிற பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. உடனே உமக்கென்று நாங்கள் வாழ, பரிசுத்தமாய் வாழ, உண்மையாய் வாழ உதவி செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஆர்வலை கடந்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையின் அனைத்து தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. எந்த நன்மையும் குறைபடாதபடி ஒரு வெற்றியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. வேலை ஸ்தலங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வியாபாரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கையின் பிரயாசங்கள் முழுவதையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைகளை கட்டளிடுங்க ஆண்டவரே. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை கொடுத்தவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மனதில் தோன்றுகிற எல்லா ஆசீர்வாதமான காரியங்களும் கொடுப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலான தேவ அன்பையும் சமாதானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்தீராக. ஒரு நன்மையும் குறைபடாதபடி உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்ய முடி செல்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து ஒருவரையும் ஆசீர்வதிங்க. மீட்பராகிய இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தையென்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோம். இப்போதும் உம்மை தேடி வந்து மனதார போஷியோம். மோட்சலோக கீழ்களித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல காரியங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக. சமாதானத்திலே போக கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.